ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கறி குருமா. அந்த சிக்கன் கறி குருமாவுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா 2-3 தடவை டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ளட்டு எதுவுமே இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, அப்புறம் புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் வந்து இது நம்ம ஆட் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எல்லாத்தையுமே உரிச்சிட்டு அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம். நீங்கள் நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து அது வந்து வதங்கிடும். அதனால் நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து 2 வெங்காயத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தக்காளியில் மேலே இருக்க அந்த க்ரீன் கலர்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் வந்து அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லா வெங்காயத்தையுமே இப்போ நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேல தக்காளியும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த தக்காளியில் 2 தக்காளி எடுத்துருக்கேன்னு சொன்னேன்னா அந்த 2 தக்காளியுமே கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா 2 கிராம்பு, அதுக்கப்புறமா 2 வந்து அந்த ஒரு இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை, அதுக்கப்புறமா பட்டை, அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து வாசனை பொருட்கள், அதனால் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் அந்த பொரியணும். அந்த சோம்பு வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம், அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலாம் பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சோம்னா 3 பச்சை மிளகா, அந்த 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்ச எல்லா வெங்காயத்தையுமே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பச்சை மிளகா வந்து நல்லா பொரியணும். அந்த கலர் வந்து மேலாப்பில் பார்த்திங்கன்னா மாறும், கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி மாறும். அந்த மாதிரி ஆனால் தான் வந்து பச்சை மிளகா வந்து பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். அதனால் பச்சை மிளகா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறோம். புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பட் புதினா வந்து அது ஜீரணத்துக்காக சிக்கன் சமைக்கிறதுனால புதினா ஆட் பண்ணணும். ஸோ அதனால் புதினா ஆட் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சோம்ல 2 பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஃபுல்லாக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது எப்போயுமே வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் வதக்கி விடும்போது அது ப்ரௌன் கலரில் மாறணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும், லைட் ப்ரௌனிஷாக வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இஞ்சி ஒரு கொஞ்சம் சைஸ், அதுக்கப்புறம் 3 வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்க்கணும், இஞ்சி கம்மியாக சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கிட்டு அந்த இஞ்சி பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த 2 தக்காளியுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும். அதனால் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே வெங்காயம் வந்து நல்லா மசியணும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் முழுசாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சிக்கன் ஊற வச்சிருந்தோம்ல மஞ்சள் போட்டு, அந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் அதுலேயே நான் வந்து சிக்கன் பொடி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் கரம் மசாலான்னு இருக்கும், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா என்ன பிராண்டு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு கடைசியாக வந்து தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி வேணும்னா தேங்காய் ஊற்றுங்க, இல்லைன்னா அப்படி விட்டுருங்க. இது குருமானால நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க.